எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நமக்கு நிறைய பேர் எப்படின்னா, எனக்கு எல்லா திறமையும் இருக்கு, என்னால எல்லாமே முடியும், ஆனா வளர்ச்சி இல்லை, நம்ம எதிர்பார்க்கிற வளர்ச்சி இல்லைம்பாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு, ஒன்றும் முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சரிங்களா? அதுல ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா, பழச அதாவது யாரோ ஒருத்தங்க சொல்லிட்டாங்க, பழைய ஆட்கள் சொல்லிட்டாங்க, அதை அப்படியே நான் ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களாலையும் உங்களுடைய வளர்ச்சி தடைபடலாம். அதாவது ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா அது கூட உங்களுடைய வளர்ச்சியை தடை செய்யும். சரிங்களா? இப்ப ஒரு ஐயா இருக்கார், சரிங்களா? ரொம்ப பயங்கரமா பிசினஸ் பண்ணுவார். நான் சொல்றது அந்த காலத்துல. சரிங்களா? நிறைய தொழில் பண்றாரு, நிறைய பணம் சம்பாதிக்கிறார். சரிங்களா? நல்ல, அதாவது பணம்னா பாத்தீங்கன்னா அப்பயே தங்கமா அதை சேர்த்து சேர்த்து வச்சுக்குவார். இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி அந்த ஊர்ல கொள்ளை நடக்குது. திருடன் அடிக்கடி திருடர்கள்லாம் வராங்க, எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரியே அடிக்கடி நடக்கும். அவருக்கு ஒரு பயம், என்னடா இது நம்ம வீட்டுல எல்லாம் திருடிட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு என்ன பண்றாருன்னா, அந்த மா கொட்டை இருக்கு இல்லைங்களா, சும்மாவே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இந்த கொட்டையெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க, குப்பையில அப்படி போட்டு, அந்த இதுல இருந்து எடுத்து என்ன பண்றாருன்னா, அதை கொஞ்சமா அதை கிளீன் பண்ணிட்டு உள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துட்டு இவரு அந்த தங்கத்தை வச்சு ஃபில் பண்றாரு. சரிங்களா? ஃபில் பண்ணி அதை அப்படியே திருப்பி அழகா முன்னரு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே கிட்டத்தட்ட ரெடி பண்ணி அதை என்ன பண்றாருன்னா, ஒரு பழைய இந்த மண் சட்டியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, உடஞ்சு போனது, டேமேஜ் ஆனதுக்குள்ள அப்படி போட்டு வைக்கிறாரு. அது மாதிரி நிறைய சேர்த்து சேர்த்து வைக்கிறாரு. அது மாதிரி அதே மாதிரி அது அந்த மண் சட்டியில போட்டு போட்டு வச்சிடறாரு, உடஞ்சு போனது. அது மாதிரி பாக்குறவங்க, ஏன்னா பரன்ல போட்டு வச்சிருவாரு, பாக்குறவங்க என்ன வைப்பாங்கன்னா, ஏதோ மண் சட்டி உடஞ்சு கிடக்குது, இதுல போய் என்னடா இருக்க போது போயிடுவாங்க. இன்னொன்னு அப்படியே பார்த்தாலும் ஏதோ என்னடா இந்த ஆளு சும்மா மாங் கொட்டையை போய் வச்சுட்டு இருக்கான் அப்படின்ட்டு பார்த்தாலும் கூட அது ஒன்றும் தெரியாது, போயிடுவாங்க அப்படிங்கறதுல வச்சிருந்தார். இந்த பழக்கம் இது என்ன ஆகி போச்சுன்னா அப்படியே இப்படியே போயிட்டு இருக்கு. அவர் யாருக்கும் எதையும் சொல்லல. ஒரு நாள் நோய்வாய்ப்படுறாரு, வயசாயிடுச்சு, இனிமே நம்ம பொழைக்க மாட்டோம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. அவரு அதை மறந்தே போயிட்டார். நம்ம இந்த மாதிரி மாங் கொட்டையில வச்சிருக்கோம் இந்த தங்கத்தெல்லாம் அப்படிங்கிறத அவரும் அப்படியே காலப்போக்கில் மறந்துட்டார். அப்புறம் அவர் சாக போறோங்கிறது நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அது நினைவுக்கு வருது. அவருக்கு 3 பசங்க, அந்த 3 பசங்களையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு அந்த மாங்கொட்டையை ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கங்கன்னு அதாவது சொன்ன உடனே இறந்துட்டார். இவனுங்களுக்கா என்னடா அப்பா ஏதோ எவ்வளவோ சம்பாதிச்சாரு, கடைசியில பார்த்தா மாங்கொட்டையை ஆளுக்கு பாதியா பிரிச்சு சொல்றான்னு சொல்லி இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டல. என்னடா இது மாங்கொட்டை அப்படின்னு. அவர் எல்லாம் அடக்கம்லாம் பண்ணியாச்சு. பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அப்பா சொல்லி அது இல்லாம ஏகப்பட்ட சொத்துலாம் இருக்கு, சொத்து பணம் அதெல்லாம் இருக்கு. அது இல்லாம இந்த மாங்கொட்டையை ஏன் பிரிக்க சொன்னாருன்னு ஆராய்ஞ்சு பார்க்கல. சரிங்களா? அவன் ஏன் இத மாங்கொட்டையை பிரிக்க ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்க சொன்னாருன்னா, அப்ப அது ஏதோ வேல்யூபிளா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கல. அவன் 2 பசங்களும் ஒரு பெருசா எடுத்துக்கல. 3வது பையன் மட்டும் என்ன சொல்றான்னா, இல்ல இது நான் ஏதோ ஏற்கனவே ஒரு புக்ல படிச்சிருக்கேன், இது மாதிரிதான் ஒரு அப்பா பசங்கிட்ட இந்த மாதிரி மாங்கொட்டையை நட்டு வைங்கப்பான்னு சொன்னோன்னே அதெல்லாம் நட்டு வச்சு தங்கம்லாம் காய்ச்சதுன்னு சொல்லி ஒரு புக்ல படிச்சிருக்கேன். தங்கமா மாங்காய் தங்கமா காய்ச்சது அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். அதுதான் அப்பா ஏதோ சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 3 பேருமே ஆளுக்கு 50 150 இருக்குது, ஆளுக்கு 50 எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோடனே ஒரு தோட்டக்காரன் இருக்கான். தோட்டக்காரன் சொல்லி, அப்பா எங்க 3 பேர் வீட்லயுமே இது கொஞ்சம் பின்னாடி நட்டு வச்சிருப்பா, வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனும் என்ன பண்றான், சரி ஐயா சொல்றான்னு சரி போய் நட்டு வைக்கிறான். 3 வீட்லயும் போய் எல்லாத்தையும் குழி பறிச்சு எல்லாம் நட்டு வச்சாச்சு. நட்டு வச்சுட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. நம்ம மாங்கொட்டை என்ன அப்படியே எங்கெல்லாம் ஒன்னையும் காணாம துளிக்கணும் இல்லையா, 6 மாசம் ஆகியும் ஒன்னையும் காணும். அவனுங்க பார்த்தாங்க, சரி என்னமோ போனா அப்படின்னு விட்டாங்க. ஆனா அந்த வேலை அந்த நட்டு வச்சான் பாருங்க அந்த தோட்ட வேலையால், அவனுக்கு மட்டும் ஒரு சந்தேகம், இது எப்படா இது எப்படியா இருந்தாலும், ஏன்னா 50மா ஒன்னும் காய்க்காம போயிடும், இது என்னமோ இருக்குது. ஏன்னா பெரியவர் ஒரு மாங்கொட்டை எடுத்துட்டு போன்னு சொன்னா நிச்சயமா சும்மா இருக்காது, ஏதோ ஒண்ணு அதுல இருக்கும். அதே மாதிரி நட்டு வச்சது எதுவுமே முளைக்கல அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம். அவன் என்ன பண்றான், யாருக்கும் தெரியாம எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் நைட் என்ன பண்றான், மண்ணெல்லாம் எடுத்து அதுல ஒரு கொட்டையை எடுத்து பாக்குறான், உள்ள தங்கமா இருக்கு. அவன் என்ன பண்ணான், அந்த 50 கொட்டையுமே எடுத்துட்டான். இதுக்கப்புறம் என்ன பண்றான், அந்த 2 வீட்டுக்கும் போய்
அப்படியே அழகா பேசி அதையும் அங்க இருக்கிற கொட்டைகளையும் எடுத்துக்கிட்டு அப்படியே அவ்வளவுதான், தலைமறைவாயிட்டான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்ப பாருங்க, 150 கொட்டைகள் இருந்த தங்கத்தை எல்லாம் அவன் திருட்டு போயிட்டான். இத கொஞ்சம் அவர் அலசி ஆராய்ஞ்சிருந்தாங்க, ஒன்னும் இல்லை என்ன தாண்டா இருக்குது இதுல அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா அதுல இருக்கிற தங்கம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா? இப்ப நிறைய பேர் பாருங்களேன், அறிவுரை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அவன் மாத்திக்குவான். இப்ப காலம்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். நேத்து இது சரின்னு தோணும், இன்னைக்கு வேற எது சரின்னு தோணும், நாளைக்கு இன்னொன்னு வரும், மாற்றம் வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா வந்து, உங்க குடும்பத்துல இந்த மாதிரி மாறி, அதாவது திருமணம் பண்ணிக்கிட்டீங்க, சாதி மறுப்பு திருமணம், அதாவது லவ் மேரேஜ், இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய அசிங்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இப்ப அவங்க பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஜாதியில பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணிடுறாரு. சரிங்களா? இப்ப ஏற்கனவே அவங்கள பேரை கெடுத்து அவனை மன நிம்மதி இல்லாம ஆக்கி, இதுல ஒரு சிலர் செத்தே போயிடுவாங்க, கொலை பண்ணி போடுவாங்க இதுல இன்னும் ஒரு சிலர். ஆனா அவன் ஒன்று என்ன பண்ணுவான், அழகா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிடுவான். சரிங்களா? அடுத்தவன் சொல்றதெல்லாம் நம்ம முதல்ல என்ன அது நமக்கு யூஸ் ஆகுமா, இதுல என்ன பலன் இருக்கு, கொஞ்சமாவது ஆராயணும். நம்ம பிள்ளைய வளர்த்தோமே, நமக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா போதும். இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சு. நாளைக்கு என்ன ஆகும், வெளிநாட்டுல போய் இருப்பான். இந்த தமிழ்நாட்டு பொண்ணு அமெரிக்காவில் ஒரு ஏரியாவில் போய் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். நாளைக்கு மாறும் அந்த இது, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாறிக்கணும். அதே மாதிரி ஒரு விஷயம்னா அதுல அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அது உங்களுடைய வெற்றிக்கு தடை கண்டிப்பா போடும். சரிங்களா? உங்களுடைய வளர்ச்சியை நிச்சயமா அது தடை பண்ணும். அதனால அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது என்ன ஏது எதுக்குன்னு பார்க்கணும். நம்ம அவன் சொன்னா இவன் சொன்னா, அது முன்னோர்கள் சொன்னாங்க. இப்ப என்ன அதை பாருங்க, முன்னோர்கள்லாம் காட்டுல வாழ்ந்தாங்க, அப்ப அவங்க ஏதோ சொல்லியிருப்பாங்க. அப்ப அவங்க இருந்தப்ப அந்த சூழ்நிலைக்கு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அது இப்ப சரியா வருமா? சரியா வரதை எடுத்துக்குவோம், சரியில்லாத விட்டுணும். இப்படிலாம் இருந்தோம் சொன்னா நிச்சயமா நம்ம ஈஸியா ஜெயிச்சலாம். அதனால எதையுமே கொஞ்சம் அலசி ஆராய்ச்சிங்கன்னா நிச்சயமா ஜெயிச்சலாம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த வெற்றிங்கிறது எட்டாக்கனியாவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ராகு கேது தோஷம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சனி பகவான் அந்த கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமா அந்த வெற்றியை வந்து அது தடை செய்யும். ஒருவேளை உங்களுக்கு அது மாதிரி நம்பிக்கை இருந்தால், இங்க நம்ம லகுவராகி ஆலயத்துல ராகு கேது பரிகார ஸ்தலமா இந்த கோயில் இருக்கு. இந்த கோயில் எங்க இருக்குன்னா திருச்சி மாவட்டம் சமயபுரம் பக்கத்துல 94 கரியமாணிக்கம் அப்படிங்கிற ஊர்ல இந்த அம்மா இருக்காங்க. சரிங்களா? ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஜாதக ரீதியா என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை சென்ட் பண்ணுங்க, நம்ம அதை பத்தி விரிவா அலசி பார்ப்போம். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.